தடை கொடுத்தது. அதை நிறைவேற்றி காட்டினார் 2021 தமிழ்நாட்டின் முதல்வர். அப்போ நம்ம ஜெயிச்சோம். ஸோ நம்ம எப்ப ஜெயிக்க முடியும் அப்படின்னா, ஆட்சியில இருந்தாதான் ஜெயிக்க முடியும். ஆட்சியில இல்லை அப்படின்னா we can make noise, பட் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஒரு ஆட்சியில இருக்கணும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது இதற்காகத்தான். ஏன்னா நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நீங்க போய் 4 பேர்கிட்ட பேசும்போது இந்த கேள்வி உங்களை பார்த்து கேட்பாங்க. இதுக்கு வந்து என்னால ஒரு எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். இப்போ நீங்க போறீங்க, மேபி ஆல் ஆஃப் யூ ஆர் அரவுண்ட் 24, 25. நீங்க வந்து ஒரு டிஷர்ட் ஜீன்ஸை போட்டு ரோட்ல போய் ஒரு பஸ்ஸை கை காமிச்சு நிறுத்து அப்படின்னா பஸ் நிக்குமா? நிக்காது. ஆனா இதே 24 வயசுல ஒருத்தர் டிராபிக் கான்ஸ்டபிள் யூனிஃபார்ம் போட்டு கையை நாட்டினார்னா அந்த பஸ் நிற்கும் ஆட்டோமேட்டிக்கா. இதுதான் அதிகாரத்திற்கும் அதிகாரம் இல்லாமல் இருப்பதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நீங்கள் செய்யறதை நினைக்கணும், நீங்க உங்க எண்ணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி அதிகாரத்தில் இருப்பதுதான். அதனாலதான் தீகா வந்து ஒரு சமூக இயக்கமாக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா என்ன பண்ணாரு, இந்த கொள்கைகளை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் திமுக அப்படின்ற அந்த அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. ஏன் நம்ம வந்து திமுக பக்கம் இருக்கணும், ஏன் திமுகவை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ப்ராக்ரெசிவ் லிபரல் பாலிசிஸ். இன்னைக்கு நீங்க உலகத்துல எந்த நாட்டை வேணா எடுத்துக்கலாம், நீங்க எந்த நாட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க செயல்படுத்தாத திட்டங்களை எல்லாத்தையும் செயல்